السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه والناس أجمعين أما بعد. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றிய எப்படி பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபூ தாபியன்கள், இமாம்கள், நடிகார்கள், குறிப்பாக இந்த மாலை நேர வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபை. மார்க்க கல்வி படிப்பதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இந்த ஃபிக்ஹ் வகுப்பினுடைய 5வது பாட வகுப்பில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வகுப்புல ஃபிக்ஹ்வினுடைய முதல் பாடம் அத்தஹாரா, தூய்மை சம்பந்தப்பட்ட பாடம். அதனுடைய பாடங்கள்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம நினைச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதனுடைய ஒரு சுருக்கம், அந்த சுருக்கத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துக்குள்ள போகலாம். தூய்மையை பொறுத்தவரைக்கும் தூய்மை இஸ்லாம் 2 வகையாக அதை பிரித்து நமக்கு சொல்லுகிறது. ஒன்று உள்ளம் சார்ந்த தூய்மை, இன்னொன்று உணர்வு, வெளிப்படை சார்ந்த தூய்மை. உள்ளம் சார்ந்த தூய்மைன்னு சொல்லக்கூடிய அது என்ன அப்படி சொன்னா, ஃபாத்திமா அவங்க கொஞ்சம் சொல்லலாமா? ஃபாத்திமா இருக்கிறாங்களா? கடந்த கிளாஸ்ல அவங்க கலந்துக்கிட்டாங்களா? சனா மரியம், ரோல் நம்பர் 10. கிளாஸ்ல இருக்கிறாங்களா? இல்ல ஜூம் ஆன் பண்ணி அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. உள்ளம் சார்ந்த தூய்மை அப்படின்னா ஷிர்கு, நயவஞ்சகம், இணை வைத்தல், பெரும்பாவம், இதுல இருந்து நம்மளை சுத்தப்படுத்திக்கணும். மியூட் பண்ணிக்கோங்க நீங்க. ரஹீமா முபீன், ரோல் நம்பர் 12. உணர்வு ரீதியான தூய்மைன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா என்ன? வாசி. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம், சொல்லுங்க. நான் பாத்திமா பேசுறேன். அசுத்தத்தை விட்டு தூய்மையாகுதல். இல்ல, உணர்வு ரீதியான தூய்மை அப்படின்னா என்ன? உணர்வு ரீதியான தூய்மையின் வரைவிலக்கணம் அசுத்தத்தை விட்டு தூய்மையாக்குதல் தானே? அசுத்தங்களை விட்டு நீக்கி சிறு தொடக்கு, பெருந்தொடக்கு ஆகியவற்றை அப்புறப்படுத்துவதாகும். நீங்க அப்படியே மனப்பாடம் சொல்ற மாதிரி தெரியுது, ஏதோ பார்த்து வாசிக்கிற மாதிரி தெரியுது நீங்க. இல்லையே. சரி, ஓகே, அன்மியூட் பண்ணிக்கோங்க. அப்போ முதல் உள்ளம் சார்ந்த தூய்மை, இன்னொன்று வெளிப்படையான தூய்மை. உள்ளம் சார்ந்த தூய்மை என்பது இந்த மாதிரி ஷிருக்கு, இணை வைப்பு போன்ற பாவமான காரியங்களிலிருந்து தங்களை சுத்தப்படுத்திக் கொள்வது என்பது உள்ளம் சார்ந்த தூய்மை. உணர்வு ரீதியான தூய்மை என்பது வெளிப்படையாக ஏற்படக்கூடிய அசுத்தங்களை விட்டு நம்ம என்ன செய்யறது, நம்மளை தூய்மைப்படுத்திக் கொள்வது. இஸ்லாமிய மரபுல எப்படி சொல்லுவாங்க, அசுத்தங்களை நீக்கி பெருதொடக்கு, சிறுதொடக்கு போன்ற விஷயத்திலிருந்து நம்மளை என்ன செய்ய அப்புறப்படுத்துவதுதான் இஸ்லாமிய மரபுல தூய்மை என்பதற்கான வரைவிலக்கணம். அப்ப அதுல சிறுதுடக்குனா என்ன, பெருதுடக்குனா என்னங்கிறத நம்ம கடந்த கிளாஸ்ல பார்த்தோம். அந்த சிறுதுடக்கு, அந்த ஹதஸ்ன்னு சொல்லக்கூடியலையே ஹதசுல் அக்பர், ஹதசுல் அஸ்கர் அப்படி சொல்லக்கூடிய 2 வகையான விஷயம் இருக்கு. சிறுதுடக்கு, பெருதுடக்கு. சிறுதுடக்குனா என்ன, எதற்கெல்லாம் குளிக்க தேவையில்லையோ அதற்கு பேர் சிறுதுடக்கு.
எதற்கு குளித்தாக வேண்டுமோ அதற்கு பேரு பெருந்துடக்கம் நம்ம என்ன செஞ்சோம், நாம் பார்த்தோம். அதே நேரத்துல சுத்தம் என்பது ஈமான்ல எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, இஸ்லாம் மார்க்கத்துல வந்து சுத்தம் என்பது எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு என்பதை நம்ம என்ன செஞ்சோம், கடந்த கிளாஸ்ல பார்த்தோம். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் சரி, இபாதத்து சரியாக நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் சுத்தம் என்பது அவசியமாக ஒன்றாக இருப்பதனால் நம்ம என்ன செய்யணும், நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்வது. அதனாலதான் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஃபிக்குடைய பாட நூல்களை தொகுக்கும் பொழுது முதல்ல என்ன செஞ்சாங்க, இந்த தஹாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்தம் சம்பந்தப்பட்ட பாடத்தை முதல்ல கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க ஃபிக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பாடம் எடுத்தாலும் தூய்மையினுடைய பாடம் என்ன செய்யும், முதலாவதாக இருக்கும். ஏன், தூய்மை வந்து இஸ்லாம் அந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. ஈமான்ல ஒரு பாதியாகவும், அதே நேரத்துல வந்து தொழுகைக்கு மிகப்பெரிய ஒரு திறவுகோலாக அமைவது இந்த சுத்தம் தாங்கிறத இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், அதாவது தூய்மை உடையவர்களை நேசிக்கிறான் அப்படிங்கிறது குரான்ல வரக்கூடிய வசனமா நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த அளவுக்கு மார்க்கத்துல சுத்தத்தை வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும், சுத்தத்தை வலியுறுத்தி நமக்கு நினைச்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சுத்தத்தினுடைய முதலாவது வகை என்ன, எதை கொண்டு மனிதனை சுத்தப்படுத்த முடியும், எதெல்லாம் சுத்தமாக இருக்கிறது அப்படி சொன்னா, சுத்தப்படுத்தக்கூடிய அம்சங்களில் முதன்மையாக இருக்கிற தண்ணீர். அந்த தண்ணீரை வந்து எந்த தண்ணீர் சுத்தமானது, எந்த தண்ணீர் சுத்தப்படுத்தக்கூடியது, எந்த தண்ணீர் நஜீஸு, எந்த தண்ணீர் நம்ம நினைச்சு பயன்படுத்தக்கூடாது என்பதை பற்றியான பாடங்கள்லாம் நம்ம என்ன செஞ்சோம், படிச்சோம். அதுதானே? அதுல சுத்தமான நீர் என்று சொல்லக்கூடிய நீர்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ரிஸ்வானுல் ஹக் ரோல் நம்பர் 15 சுத்தமான நீர்னு சொல்றாங்க இல்லையா, அது என்னென்ன நீர்னு கொஞ்சம் அப்படி பட்டியலிட்டு சொல்லுங்க பார்ப்போம். கிளாஸ்ல இருக்கிறாங்களா? ரிஸ்வானுல் ஹக் இருக்கிறாங்களா? ரோல் நம்பர் 15. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். உஸ்தாத் என்ன சொல்ல சொன்னீங்க? நான் இப்பதான் கிளாஸ் பண்ணேன். இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா? ஆமாங்க உஸ்தாத். சவுண்டா இருக்குது. வெளில பசங்க கத்துறாங்க. அதாவது குரானும் ஹதீஸும் எதை சுத்தமான நீர் என்று சொல்லுகிறது. நம்ம கடந்த வகுப்புல வந்து சுத்தமான நீர்னு சொல்லி ஒரு பட்டியலிட்டு படிச்சிருந்தோம். அது என்ன நீர்னு சொல்லுங்க பார்ப்போம். உஸ்தாத் சொல்ல உஸ்தாத். சொல்லுங்க உஸ்தாத், சொல்லுங்க சொல்லுங்க. மழை நீர் ம். பனிக்கட்டிகளில் இருந்து கரைந்து வருகின்ற நீர், ம். ஆலங்கட்டியில் இருந்து உருகி வருகின்ற நீர், நதிகளின் நீர், ஊற்றுகளில் இருந்து வெளியாகும் நீர், கடல் நீர், குளம், ஏரிகள், தேங்கி இருக்கின்ற நீரா? சரி, ஓகே. போட்டுக்கோங்க. ஜஸாக்கல்லாஹ். ரோல் நம்பர் 1 சாரா. எந்த தண்ணீர் வந்து அசுத்தமான நீர், அது எதை வச்சு தீர்மானிக்கிறது? ரோல் நம்பர் 1 சாரா இருக்கிறாங்களா? ரோல் நம்பர் 1 சாரா இருக்கிறாங்களா? ஜுலைஃபா இருக்கிறாங்களா? சாலிஹா ரோல் நம்பர் 24.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாதா. சொல்லுங்க. தண்ணீருடைய அசுத்தமான தண்ணீரை வந்து நிறம், சுவை, வாடை இந்த 3ஐயும் வச்சு நம்ம தீர்மானிக்கணும். எந்த அளவுக்குள்ள இருந்தா தண்ணீர் பயன்படுத்தக்கூடாது, எந்த அளவுக்கு மேல தண்ணீர் பயன்படுத்தணும்? ஆ இர ஒரு குள் ஆ 2 குள்ளத்தளவு இருந்தா அது அசுத்தமாகாது. 1 குள்ளத்தை விட குறைவாக இருந்தா அது அசுத்தமானது. சரி, ஓகே. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். அப்போ தண்ணீர்ல வந்து சுத்தமான நீர் பார்த்தோம். அதே நேரத்துல எந்த தண்ணீர்ல வந்து எந்த தண்ணீர் வந்து அசுத்தமானது, எந்த தண்ணீர் நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்கிறத பார்த்தோம். தண்ணீருடைய நிறம், சுவை, மனம் ஆகிய நீரினுடைய 3 தன்மையை மாறி இருந்தால் அந்த தண்ணீர் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அதற்கு ஒரு அளவுகோல் சொல்லியிருந்தோம். ஒரு குள்ளத்தைன் அப்படிங்கிறது வந்து எத்தனை லிட்டர் நம்ம சொல்லியிருந்தோம்? 160 லிட்டர். அப்ப 2 குள்ளத்தைன் அளவுக்கு தண்ணீர் இருக்கும் என்றால் அந்த தண்ணீரில் ஏதாவது நஜீஸான பொருள் கலந்தால் அந்த தண்ணீர் என்ன செய்யாது, நஜீஸ் ஆகாது. ஒருவேளை அந்த அளவுக்கு கீழே தண்ணீர் இருந்தால் 320 லிட்டருக்கு கீழே குறைவான தண்ணீர் இருந்து அதுல நஜீஸ் பட்டாலும் அது வாடை வந்தாலும் சரி வரலாட்டாலும் சரி நஜீஸ் விழுந்துற கண் கூட நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தண்ணீர் நிச்சயம் பயன்படுத்தக்கூடாது. அதுவே 320 லிட்டருக்கு மேல தண்ணீர் இருந்து அதுல நஜீஸ் படுறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதனுடைய தண்ணீருடைய நிறமோ சுவையோ மனமோ மாறல் அப்படி சொன்னா அந்த தண்ணி நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது கடந்த கிளாஸ் நம்ம எடுத்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதே நேரத்துல வந்து 4வது பார்த்த விஷயம் என்னன்னா, தூய்மையான பொருள் ஏதாவது தண்ணியில கலந்துச்சு அப்படி சொன்னா அந்த தண்ணி நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். சோப்பு, செடி, இலந்தையினுடைய இலைகள் இது போன்ற இலைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் தண்ணீர்ல கலந்தாலும் சுத்தமான பொருள். சுத்தமான பொருள் தண்ணீர் கலந்தா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தண்ணீரை பயன்படுத்தலாம். அதுக்கு தடை கிடையாது மார்க்கத்துலங்கிறத பார்த்தோம். அதே போல பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் பொதுவாக குளிக்கும்போது நாம் பயன்படுத்துகின்ற தண்ணீர்ல குளிக்கும்போது சில நேரம் கழிச்சு பாத்திரத்துல விழுவும், பயன்படுத்தக்கூடிய பாத்திரத்துல விழுவும். அப்போ அந்த தண்ணீரை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தாராளமாக நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அதற்கு மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுடைய காலத்துல நபியவர்கள் மீதம் வச்ச தண்ணி என்ன செய்வாங்க, சஹாபாக்கள் எடுத்து கொண்டு போய் என்ன செய்வாங்க, தங்களுடைய மேனிகளை அதை என்ன செய்ய ஊற்றிக் கொள்வாங்க, தடவி கொள்வாங்கிறத பார்த்தோம். அது நபியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தனி சிறப்புங்கிறத பார்த்தோம். ஓகேவா? இப்ப மார்க்கத்துல இப்படிலாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 6வது விஷயம் என்ன அப்படி சொன்னா, இன்றைய வகுப்பு அதாவது மனிதர்களும் கால்நடைகளும் மீத வைத்த தண்ணீரை நாம் பயன்படுத்தலாமா? அதாவது மனிதர்கள் மீத வைக்கின்ற குடிச்சிட்டு மீத வைக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தலாமா? அதே நேரத்துல கால்நடைகள் வாய் வைத்த தண்ணீரை நம்ம பயன்படுத்தலாமா? அது பற்றியான பாடம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? மார்க்கத்துல பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் 371 ஹதீஸ். இப்ப மார்க்கத்தில் பொதுவாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, முஸ்லிம்ல 371 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் என்ன அப்படி சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக முஃமின் அசுத்தமாக மாட்டான். அப்போ இந்த செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா,
ஒரு முஃமின் என்ன செய்ய மாட்டான், அசுத்தமாக மாட்டான் அப்படிங்கிறத வச்சு, அப்போ ஒருவர் குடிக்கின்ற ஒரு ஒரு பாத்திரத்துல வாய் வச்சு குடிக்கிறார் அப்படின்னா, அவர் குடிச்சு வச்ச மீதமுள்ள தண்ணீர் இருக்குன்னு சொன்னா, அத தாராளம் நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். மார்க்கத்துல என்ன செய்யப்படுற அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வாய் வைக்கிறதுனால அந்த பாத்திரம் ஒருபோதும் என்ன செய்யாது, அசுத்தமாகி விடாதுங்கிறத பார்க்கிறோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம் நம்ம. முஸ்லிம்கள் ஹதீஸ்ல 300வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் தான் அது. அது என்ன அப்படி சொன்னா, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மாதவிடாய் உள்ளபோது பாத்திரத்தில் வாய் வைத்து தண்ணீர் பருகுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அவர்கள் வாய் வைத்த இடத்துல என்ன செய்வாங்க, வாய் வைத்து நீர் பருகுவாங்க அப்படிங்கிற செய்தி இருக்குது. அப்போ இதுல ஒரு விஷயம் என்ன அப்படி சொன்னா, அவர்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த மீதம் வைக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், அல்லது மாதவிடாய் ஏற்பட்டவராக இருக்கலாம், அல்லது குளிப்பு கடமையானவராக இருக்கலாம். இப்படி அவங்க என்ன நிலையில இருந்தாலும் சரி, அவர்கள் மீதம் வைத்த தண்ணீர் என்ன செய்யலாம், குடிக்கலாம். அந்த தண்ணீர் ஒருபோதும் என்ன செய்யாது, அசுத்தமாகாது. நல்ல விளையுங்க. அவங்க குளிப்பு கடமையாக இருக்கிறாங்க, மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிறாங்க. அதனால அந்த தண்ணீரை குடிக்கலாமா? அவங்க அசுத்தமா இருக்கிறாங்களே, அப்படிலாம் கிடையாது. அவர்கள் உடல் ரீதியான அசுத்தமா இருந்தாலும் குடிக்கக்கூடிய தண்ணீர் என்ன செய்யாது, அசுத்தமாகாது. அதனால அவர்கள் மீதம் வைக்கக்கூடிய தண்ணீர் நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக குடிக்கலாம். அதுல மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப மனிதர்கள் மீதம் வைக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அது ஒருவர் குடித்த தண்ணீர் 100 தண்ணீர் செய்யலாம், குடிக்கலாம். அதே நேரத்துல கால்நடைகள் கால்நடைகள் வாய் வைத்த தண்ணீரை நம்ம என்ன செய்யலாம், குடிக்கலாமா? கால்நடை அதாவது பொதுவாக அந்த பிராணி, பறவைகள், இது போன்ற விலங்குகள், பறவைகள்லாம் மீதம் வைக்கக்கூடிய தண்ணீர் நம்ம என்ன செய்யலாம், குடிக்கலாமா அப்படி சொன்னா, அதற்கு மார்க்க ரீதியாக மார்க்க அறிஞர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன அப்படி சொன்னா, கால்நடைகள்ல கவனிக்க வேண்டிய விஷயம், கால்நடைகள்ல கால்நடைகள் மற்றும் பறவைகள், கால்நடைகள் மற்றும் பறவைகளில் நாம் எதனுடைய மாமிசத்தை சாப்பிடுகிறோமோ அதனுடைய எச்சில் பட்ட தண்ணீரும் சுத்தமானதுதான். நல்ல விளங்கிக்கோங்க. நமக்கு ஹலாலாக்கப்பட்ட பிராணிகள், பறவைகள், அவைகள் ஏதாவது ஒரு பாத்திரத்துல வாய் வச்சிருச்சு சொன்னா, அந்த பாத்திரத்துல தண்ணீர் நினைச்சலாம், குடிக்கலாம். அதை தூக்கி தூர ஊத்த வேண்டிய அவசியமே கிடையாது. எடுத்து குடிச்சுக்கலாம், அதை பருகிக்கலாம். அது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன நிபந்தனை, நமக்கு சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் வாய் வைத்தாலோ, பறவைகள் வாய் வைத்தாலோ, அந்த தண்ணீர் நம்ம என்ன செய்யலாம், குடிக்கலாம். அந்த பிராணிகள் மிச்சம் வைத்த தண்ணீரை நாம் பருகலாம். அது நமக்கு தூய்மையானதுதான் என்பதுல எல்லா அறிஞர்களும் இஜ்மா அப்படிங்கிற அடிப்படையில யோகித்திருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப மார்க்கத்துல இது நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல எந்த மாமிசத்தை மனிதனுக்கு அல்லாஹ் உண்பதற்கு தடையாக ஆக்கியிருக்கிறானோ, அது அந்த விலங்கு வைத்த தண்ணீர் நினைச்சு கூட குடிக்க கூடாது. மார்க்கத்துல அனுமதி கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இந்த நாய், பன்றி, இது போன்ற விலங்கினங்களை தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய பாத்திரத்துல வாய் வச்சுட்டான்னா, அந்த பாத்திரத்துல தண்ணீர் மடிச்சு குடிக்கவோ பயன்படுத்தவோ கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்னா நாய்கள் நாய் பாத்திரத்துல வைக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசுத்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல பன்றியும் நினைச்சிருக்கிறாங்க, மேல்கோள் காமிச்சிருக்கிறாங்க. அதுல அதான் ரசூல் சொன்னாங்க இல்லையா, உங்களில் ஒருவரின் தண்ணீர் பாத்திரத்தில் நாய் குடித்தால்
அந்த பாத்திரத்தை அவர் 7 முறை நினைச்சிட்டு கழுவட்டும், முதலாவது முறை மண்ணை பயன்படுத்தட்டும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 முறை கழுவணும். அதுல ஒரு முறை ஃபர்ஸ்ட் முறை என்ன செய்யணும், மண்ணை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவணும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு மார்க்கத்து வலியுறுத்தப்பட்டிருக்கு இந்த விஷயம். நாய் வந்து வய வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை வந்து என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அப்படியே நீங்க பயன்படுத்தாத இருந்தா இப்படி கழுவிட்டு தான் என்ன செய்யணும், பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். நான் மீத வைக்கக்கூடிய தண்ணீர் அதை கீழே ஊத்திடணும் அதை. ஓகேவா? அப்ப அது அசுத்தம். அந்த பாத்திரத்தையே கழுவணும் அப்படிங்கிற மார்க்கத்துல இந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்குன்னா, அப்ப அது மீதம் வைக்கக்கூடிய தண்ணீர் மட்டும் எப்படி மார்க்கத்துல நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால அது ஹராம். அதே நேரத்துல பன்றிக்கும் சொல்றாங்க. பன்றிக்குமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். பன்றி என்பது பொதுவாக அசுத்தமானதுதான். ஏன்னா குர்ஆனுடைய வசனம் 6வது அத்தியாயத்தினுடைய 145வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்லும்போது அவ் லஹ்ம ஹின்சீரின் ஃபஇன்னஹு ரிஜ்ஸுன். அது அசுத்தனே சொல்லிட்டான்ல. அது என்னது, அசுத்தமானது. அப்போ இந்த ரெண்டுமே மார்க்கத்துல நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. நாயும் பன்றியும். பன்றி அசுத்தம் என்றும் அருவருப்பானது என்றும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசிட்டான். அந்த அடிப்படையில இந்த 2 பிராணியும் பாத்திரத்துல வாய் வைக்குதுன்னு சொன்னா அந்த தண்ணீர் பயன்படுத்துவதற்கோ மார்க்கத்துல நமக்கு அனுமதி கிடையாது. அந்த பாத்திரத்தை நம்ம நினைச்சணும் சேர்த்து கழுவணும். ஆனால் ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. என்ன அப்படி சொன்னா பூனை. ஏன்னா இது நம்மளோடு சுற்றி வரக்கூடிய ஒரு விலங்கினம் இது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூனைக்கு தனியாகவே வந்து நமக்கு வந்து நினைச்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. சஹாபாக்களே கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பூனை நம்முடைய பாத்திரத்துல வாய் வைக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அது உங்களோடு இருக்கக்கூடியவை, அது சுத்தமானதுதான். ஏன்னா அது என்ன கிடையாது, அது நஜீஸ் கிடையாது. ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க. திருமிதில வந்து 92 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதாவுதுல 75 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஹ்மதுங்கிற ஹதீஸ் கிதாப்ல வந்து 22,528 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது திருமிதில வந்து 92வது ஹதீஸாகவும், அபூதாவுதுல வந்து 75வது ஹதீஸாகவும். ஏன்னா இதுல பெரும்பாலும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த இதுல வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஆதாரங்கள் இருக்காது. ஓகேவா? அதனால நான் சொல்றேன். திருமிதில வந்து 92 ஹதீஸாகவும், அபூதாவுதுல வந்து 75வது ஹதீஸாகவும், அஹ்மதுல வந்து 22,528 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பூனை குடித்த தண்ணீரை குறித்து கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கம் கொடுத்தாங்க. இன்னஹா லைஸத் பினஜிஸின். அது என்ன கிடையாது, நஜீஸ் கிடையாது. வ இன்னஹா மினத் தவ்வாஃபீன அலைக்கும் வ தவ்வாஃபாத் அப்படின்னாங்க. வ தவ்வாஃபாத். அது உங்களை சுற்றி வரக்கூடியதாக உள்ளது. அப்ப பூனை வந்து நம்ம சாப்பிடுற பொருள், நம்ம சாப்பிடுற நேரத்துல, நம்ம குடிக்கக்கூடிய பாத்திரத்துல பூனை வந்து வாய் வச்சுட்டுன்னா அது நமக்கு என்ன கிடையாது, அசுத்தம் கிடையாது. பூனைக்கு மட்டும் அது நமக்கு என்ன விதிவிலக்காக்கப்பட்டிருக்குது. ஏன்னா பூனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி சொன்னா, அது நம்மளோடயே இருக்கக்கூடிய ஒரு விலங்கினம். அது சுற்றி வரக்கூடிய ஒரு விலங்கினம் அது. அப்படி ஏன்னா மார்க்கத்தை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலகுவாக்கி இருக்கிறாங்க. இன்னொன்னு பூனைக்குள்ள ஒரு குணமே ஒண்ணு என்ன அப்படி சொன்னா, அது சுத்தமா தான் இருக்கும். அது எப்பயும் பாருங்களேன், மற்ற பிராணிகளை காட்டிலும் பூனை என்ன செய்யும், தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பூனையாக இருக்கும். அதை நீங்க கவனிக்கலாம். அது சின்ன வயசா இருக்கு அந்த விஷயம். கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய அந்த தன்மை மாறும். அதுக்கு ஏதாவது அது வந்து இயற்கை தேவைக்கு அது போனா கூட அது தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அதை என்ன செய்யும், வரும். அந்த அளவுக்கு பூனைக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது வந்து அசுத்தமானது கிடையாது. தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு உயிரினம் தான் பூனை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூனைக்கு திணிச்சிருக்கிறாங்க, அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. வீடுகள்ல வாழும் பூனை வந்து தவிர்த்து வாழ்வது சிரமம். ஏன்னா அது அது நம்ம சாப்பிடக்கூடிய பாத்திரத்துல ஒண்ணு வச்சுச்சுன்னா அந்த தண்ணீரை கொட்டிட்டு தான் இருக்கணும். எடுத்து வருவோம், வைப்போம், குடிப்போம், திருப்பி என்ன செய்யும், அது வந்து வாய் வச்சுட்டுன்னா தண்ணி அணிச்சு தூர கொட்டணும். இப்படி எத்தனை முறை தான் கொட்டிட்டு இருக்க முடியும். இப்ப மார்க்கத்தை வந்து அல்லாஹ் ரசூல் நமக்கு இலகுவாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிற மார்க்கம் இலகுவானது. ரசூலா தான் சொல்லியிருக்கிறாங்க, மார்க்கம்
இன்னத்தனை இஸ்ஸர், அதாவது இலகுவான மார்க்கம் தான், நமக்கு சிரமமாக்கப்படல. அதே போல ஷரியத்திலும் சரி, எல்லா விஷயத்திலும் நமக்கு மார்க்கம் வந்து இலகுவாக்கப்பட்டிருக்கிறதுனால, நாம இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யணும், சிரமப்படணும் அவசியம் கிடையாது. பூனைக்கு மட்டுமே விதிவிலக்காக்கப்பட்டிருக்கிறது. பூனை தவிர மற்ற உண்பதற்கு ஹராமாக்கப்பட்ட விலங்கினங்கள், கால்நடைகள், அது மீதம் வைத்த தண்ணீர் நம்ம என்ன செய்யக்கூடாது, குடிக்க கூடாது அப்படிங்கிறது தான் மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்துல உண்பதற்கு ஆகுமாக்கப்பட்ட சில கால்நடைகள் இருக்கு. ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற பிராணிகள்லாம் இருக்குது. அதுக்கு நமக்கு மார்க்கத்துல என்ன செய்யப்பட்டிருக்குது, அது மீதம் வச்ச தண்ணீர் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். பொதுவாக தண்ணீருடைய அந்த நிலை நல்லா விளங்கிக்கோங்க. ஒரு கால்நடையோ, ஒரு ஆடோ, மாடோ, ஒட்டகமோ வந்து ஒரு பாத்திரத்துல வாய் வைக்குன்னு சொன்னா, நம்ம அந்த தண்ணீரை பயன்படுத்தலாமான்னு சொன்னா, நம்ம அந்த தண்ணீருடைய தன்மை பார்த்திருக்கிறோம். தன்னுடைய நிறமோ, சுவையோ, மணமோ மாறாது இருக்கும் நிலையில அந்த தண்ணீரை நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். ஒருவேளை அது மாறிட்டுன்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த தண்ணீர் நமக்கு என்ன செய்யக்கூட அனுமதி கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? அப்ப இதோடு இந்த தண்ணீரை பற்றியான பாடம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து 2வது பாடம், பாத்திரங்கள் சம்பந்தப்பட்ட பாடம். பொதுவாக தண்ணீருக்கு அடுத்தபடியாக மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயம் பாத்திரம் தான். ஏன்னா அந்த தண்ணீரை வந்து சேமித்து வைப்பதற்கும் அல்லது தண்ணீரை பயன்படுத்துவதற்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் பாத்திரம். நல்ல விஷயம் விளங்கிக்கணும். பொதுவாக இப்ப தண்ணீருடைய பாடத்தை பார்த்தோம். தண்ணீர் மூலமாக நம்ம எப்படி நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கிறத பார்த்தோம். அப்ப அந்த தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படி சொன்னா பாத்திரங்கள் தான். ஓகேவா? பொதுவாக நம்ம வந்து ஃபிக்குடைய பாடத்துல 2 விஷயங்களை படிக்கிறோம். இஸ்லாமிய ஷரியாவுடைய அந்த இஸ்லாமிய சட்டங்களுடைய அது 2 வகையான பாடம் அது. ஒன்று இபாதத்து சார்ந்த பாடம், இன்னொன்னு முஅமலாத் அமல் சார்ந்த பாடம். ஓகேவா? இபாதத்து சார்ந்த விஷயங்களும் அமல் சார்ந்த விஷயத்தோட தான் படிக்க போறோம். அதுல முக்கியம் விளங்கிக்கணும். இதுல நீங்க சில நேரங்கள்ல வந்து நம்ம இபாதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைப்பாக இருக்குதேன்னு விளக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே நான் ஆரம்பத்துல கிளாஸ் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன். நம்முடைய ஃபிக்குனுடைய பாடம் வந்து இபாதத்து சார்ந்த சட்டங்கள் தொடர்பாக தான் நம்ம என்ன செய்வோம், நடத்துவோம்னு சொன்னோம். ஆனா இப்ப படிக்கக்கூடிய இந்த பாத்திரங்கள் அப்படிங்கிற பாடம் வந்து முஆமலாத் சம்பந்தப்பட்ட பாடம். இது நடைமுறை சார்ந்த சட்டங்கள் இதெல்லாம். ஆனா இஸ்லாம் விதியில ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விதி. இதை வந்து அவசியம் தெரிந்து வச்சுக்க வேண்டும். அதனாலதான் இமாம்கள் வந்து இந்த புத்தகத்துல வந்து இந்த பாடத்தை 2வது பாடமா கொண்டு வந்திருக்கிறாங்க. அவசியமான ஒன்றை முற்படுத்துவது. அப்போ தண்ணீர் என்பது எப்படி நம்மளை சுத்தப்படுத்தக்கூடியதோ, தண்ணீர் எப்படி தங்களை மனுஷனுக்கு வந்து ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறதோ, அதுபோல தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய பாத்திரங்கள் நல்லா விளங்கிக்கோங்க. அந்த பாத்திரங்கள் தொடர்பான சட்டங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அவசியமாக இருக்கிறது. பொதுவாக இந்த முஆமலாத் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாமே நமக்கு ஹலால். ஆனால் சில விஷயங்கள் மட்டும் நமக்கு என்ன செய்யப்படும், தடுக்கப்பட்டிருக்கும். தடுக்கப்பட்டதை தவிர்த்து மற்றதெல்லாம் நமக்கு என்னது ஹலால். இபாதத்து சார்ந்த சட்டங்களை பொறுத்தவரைக்கு அல்லாஹ்வும் ரசூல் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்களோ அது மட்டும் நமக்கு மார்க்கத்துல அனுமதி. அது அல்லாத ஒருத்தர் செஞ்சு அதுக்கு ஆதாரம் தேடணும். நல்ல 2 வித்தியாசம் இருக்குது. இபாதத்து சார்ந்த சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு எதை வந்து ஹலாலாக்குனாங்களோ, எப்படி நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாங்களோ அந்த அடிப்படையில செய்வதுதான் இபாதத்து சார்ந்த சட்டங்கள். முஆமலாத் சார்ந்த சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில எல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சில வஸ்துக்களை தவிர, சில பொருட்களை தவிர. அது என்னங்கிறத முஆமலாத்துல படிப்போம் நம்ம. நல்லா விளங்கிக்கோங்க. அந்த முஆமலாத் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் தான் பாத்திரங்கள். இன்னைக்கு நான் பார்க்க போற இந்த பாடம். சொல்றது புரியலன்னா திரும்ப நீங்க கேட்கலாம். இபாதத்து சார்ந்த சட்டங்கள் என்பது நல்லா விளங்கிக்கோங்க. இபாதத்து சார்ந்த சட்டங்கள் என்பது அல்லாஹ்வும் ரசூலும்
எதை நமக்கு அனுமதிச்சிருக்கிறாங்களோ அதை செய்வது. அதை தாண்டி நம்ம செய்ய நினைச்சோம்னா ஆதாரம் தேடணும். ஓகேவா? ஆதாரம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் மார்க்கத்துல. ஆனா முஆமலாத்து சார்ந்த சட்டங்களை பொறுத்தவரைக்கு, நடைமுறை சார்ந்த சட்டங்களை பொறுத்தவரைக்கு எல்லாமே அனுமதி. தடுக்கப்பட்டதை தவிர. தடுக்கப்பட்டதை தவிர. அது படிக்க படிக்க உங்களுக்கு புரியும். குர்ஆனுடைய வசனத்தை பாருங்களேன். இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனம். ஹுவல்லதி கலகலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ. அவன்தான் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு படைத்தான். இது முஆமலாத் பாருங்களேன். அல்லாஹ் சொல்லிட்டான். எல்லாமே உங்களுக்கு ஹலால்ன்ட்டான். எல்லாமே உங்களுக்கு ஹலால். சில விஷயத்தை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். சில விஷயத்தை எல்லாம் தடுத்திருக்கிறான். அது என்ன? அதுல இப்ப நான் பார்க்க போறது பாத்திரங்கள் சம்பந்தப்பட்ட பாடம். அதுல முதலாவது வரக்கூடிய பாடம் என்ன அப்படி சொன்னா, தங்கம், வெள்ளி. பொதுவாக படிச்சிருக்கிறோம். பாத்திரங்கள் என்பது எல்லாம் பொதுவானது. பாத்திரங்கள் எல்லாமே நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. பயன்படுத்தலாம். பயன்படுத்தக்கூடாத பாத்திரம் என்பது தங்கமும் வெள்ளியும் தான். ஓகேவா? ஏன்னா அது குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவாக சொல்லி காமிச்சிட்டாங்க. ஹதீஸ்ல வருது பாருங்களேன். அதாவது 5634வது ஹதீஸாகவும், அதே நேரத்துல முஸ்லிம்ல 2067 ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஓகேவா? முதல் விஷயம், பாத்திரங்களில் தடுக்கப்பட்டவை. பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள்ல தடுக்கப்படக்கூடிய பாத்திரம் என்ன அப்படி சொன்னா தங்கமும் வெள்ளியும். அதற்கு ஆதாரம் இந்த ஹதீஸ். வலா தஷ்ரபு ஃபி ஆனியத்தி தஹபி வல் ஃபில்லா அப்படின்னாங்க. அதாவது தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க அருந்தாதீர்கள். வலா தகுலு ஃபி சிஹாஃபிஹா. அதுல நீங்க என்ன செய்யாதீங்க? தங்கம் மற்றும் வெள்ளி தட்டுகளை நீங்க உண்ணவும் செய்யாதீர்கள். இது 2 விஷயம் சொல்லிட்டாங்க. குடி உண்பதற்கோ குடிப்பதற்கோ தங்கம் வெள்ளியிலான பாத்திரங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தடை செய்யப்பட்டிருக்கிறது. விளங்குச்சா? மற்ற பாத்திரங்கள் தூய்மையாக இருந்தால் அதை என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். அந்த பாத்திரங்கள் விலை மதிப்புள்ள பாத்திரமாக இருந்தால் என்ன செய்யலாம்? நமக்கு பயன்படுத்துறதுக்கு அனுமதி இருக்கிறது. தங்கம் வெள்ளியை தவிர மற்ற பாத்திரங்கள் சுத்தமானதாக தூய்மையானதாக இருந்தால், அல்லது அது விலை உயர்ந்த பாத்திரமாக இருந்தால் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். அதுக்கு மார்க்கத்தில் நினைச்சிருக்க அனுமதி இருக்கிறது. ஆனால் இந்த தங்கமோ வெள்ளியோ இந்த பாத்திரத்தில் குடிப்பதோ உண்பதோ மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தடை செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்ல 2067 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆதாரமாக இன்னொரு கூடுதலான ஹதீஸ் இருக்குது. ஓகேவா? இதுல ஆதாரம் 1ன்னு போட்ட ஹதீஸ் வருது பாத்தீங்களா? அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலா
அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, நாங்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களிடம் இருந்தோம். அவர்கள் தண்ணீர் கேட்டார்கள். மஜூசி நெருப்பு வணங்கக்கூடிய ஒருவர் தண்ணீர் கொடுத்தார். அவர்களின் கரத்தில் அவர் பாத்திரத்தை வைத்தவுடன் அந்த பாத்திரத்தை அவர் எறிந்தார். மேலும் கூறினார் அவர், நான் அவரை ஒரு முறை அல்லது இருமுறையோ தடுத்திருக்கவில்லை என்றால் நான் இப்படி செய்திருக்க மாட்டேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூற நான் செவியேற்றிருக்கிறேன். எதற்காண்டி அவர் இப்படி செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறுவதை நான் செவியேற்றிருக்கிறேன். நீங்கள் மென்மையான தடிப்பான பட்டாடை அணியாதீர்கள். தங்கம் வெள்ளி பாத்திரத்தில் பருகாதீர்கள். அவற்றின் பாத்திரங்களில் உண்ணாதீர்கள். நிச்சயமாக இவை உலகத்தில் அவர்களுக்கும் அதாவது இறை மறுப்பாளர்களுக்கும் மறுமையில் நமக்கும் நம்பிக்கையாளர்களுக்கு உரித்தானதாகும். அதாவது இந்த உலகத்தில் இறை மறுப்பாளர்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இறை விசுவாசிகளுக்கு மறுமையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தங்கம் வெள்ளி. அப்போ தங்கம் வெள்ளி வந்து அந்த பாத்திரம் வந்து உண்பதற்கு குடிப்பதற்கு நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா காஃபிர்கள் பயன்படுத்துவாங்க. இறை மறுப்பாளர்கள் என்ன செய்யலாம்? அவங்க பயன்படுத்துறாங்கன்னா அதுதான் சொல்றாங்க. அவருடைய கையில் தடிப்பான என்ன செஞ்சேன், அந்த தங்கம் வெள்ளியிலான அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகள் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் அவர் என்ன செஞ்சார், அதை தூக்கி போட்டார் அப்படிங்கிறப்ப அது உணவு அவங்க கொடுக்கக்கூடிய பாத்திரம் தங்கத்தால வெள்ளியால இருந்ததுனால அவர் என்ன செய்யறாங்க, அதை சொல்றாங்க. அப்போ இங்க ஒரு விஷயம் நமக்கு விளங்கணும். அப்போ குடிப்பதற்கோ உண்பதற்கோ குடிப்பதற்கோ தங்கத்தாலான பாத்திரம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? தடை செய்யப்பட்டிருக்கிறது முக்கியமான விஷயம். இதுல ஒரு விஷயம் நீங்க விளங்கிக்கிறணும். அதாவது சில நேரங்களில் தங்கம் வெள்ளி ஆகிய அந்த பாத்திரத்துக்குள்ள ஏதாவது முலாம் பூசி இருப்பாங்க. ஒட்டுவதற்காக சில அதாவது தங்கம் வெள்ளி ஆகியவற்றை பாத்திரங்களை கொண்டு அந்த துகளை கொண்டு சில பாத்திரங்களை உலோகம் சொல்ல இரும்பு, பித்தாள, அலுமினியம், பிளாட்டினம் பயன்படுத்த மாட்டோம். ஒருவேளை இப்படியான பாத்திரங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்குன்னா அதை அடைப்பதற்காண்டி தங்க வெள்ளி சில தூளை கொண்டு பயன்படுத்தலாமா? அதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குதா? தங்க பாத்திரம் முழுமையான ஒரு தங்க பாத்திரத்தையும் முழுமையான ஒரு வெள்ளி பாத்திரத்தை தான் நினைச்சு கூட பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இந்த தங்கத்தினுடைய ஒரு சின்ன ஒரு துண்டை கொண்டு அந்த ஓட்டை அடைப்பதற்காக நம்ம நினைச்சலாம், அது வந்து நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுக்கிறாங்க, அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு தங்கமான தங்கத்திலான பாத்திரத்தையும் வெள்ளியிலான பாத்திரத்தை ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தடை செஞ்சாங்கன்னு சொன்னா, அது அவர்களுக்குள்ள என்ன உருவாக்கிறோம், ஒரு தற்பெருமை என்ன செஞ்சிடும், உருவாக்கிறோம். ஒரு பெருமையை பறைசாட்டுவதற்காக, தன்னுடைய ஆடம்பரத்தை வெளிக்காட்டுவதற்காக தான் அந்த தங்கத்தை வெள்ளி பொதுவாக தங்கம் வெள்ளி அணிந்திருந்தாலே ஆட்டோமேட்டிக்கலான நிச்சயம் ஒரு தற்பெருமை நிச்சயம் வெளியே வரும். தன்னுடைய ஆடம்பரத்தை காட்டுவாங்க. பெண்களாகிய நீங்க இருக்கிறீங்க, நீங்க வந்து உங்களுக்கு தங்கம் வந்து ஹலாலாக்கப்பட்டிருக்கு. எந்த விஷயத்துல? அணிகலன்களாக, நகைகளாக செஞ்சு போடுவதற்கு உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தங்கம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வெள்ளி வந்து ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, மோதிரமாக செஞ்சு போடுறது. மற்றபடி வேற எதுக்கு அனுமதி கிடையாது. பாத்திரம் விஷயத்துல ரெண்டு ஆண்களுக்கு பெண்களுக்குமே தடையாது. ஓகேவா? அப்போ தங்கம் அணிந்திருந்த ஒருவர் நீங்க பாத்தீங்க சொன்னா, பொதுவாக ஆட்டோமேட்டிக்கலாக அவர்களுக்குள்ள என்ன வரும்? ஒரு தற்பெருமை நிச்சயம் வரும். ஒரு ஆடம்பரத்தினுடைய வெளிக்காட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறாருந்தா, பெண்கள் எப்படி எனக்கு தெரியாது. ஆனா ஆண்களை பொறுத்த வரைக்கும் சில தங்க மோதிரம் அணிகிறாங்க, தங்க செயின் அணிகிறாங்க. அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, பிறர் பார்ப்பதற்காக வேண்டி அந்த செயின் என்ன செய்வாங்க, போட்டு வருவாங்க. அப்ப அது ஆட்டோமேட்டிக்கலாகவே என்ன செய்யுது, மனுஷனுக்குள்ள ஒரு தற்பெருமை என்ன வெளிப்படுத்துதா இல்லையா? அப்ப இதனாலதான் வந்து அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த அணிகலன் மூலமாக மனிதனுடைய உள்ளத்துல என்ன வந்துரும், ஒரு பெருமை என்ன செஞ்சிட வந்துருது. பெருமை கூறும் அல்லாஹ் மட்டும்தான். அப்ப இந்த மாதிரி எண்ணங்கள் அதை உருவாக்குறதுனால ஆண்களுக்கு அதை என்ன செஞ்சுட்டான், தங்கத்தை வந்து ஹராம் ஆக்கிட்டான். பெண்களுக்கு அதையும் ஹலாலாக்கனா அப்படின்னு சொன்னா, பொதுவாக பெண்கள் என்பவங்க அது வெளியில காட்டலாகாது. அதனால அவன் என்ன செய்வாங்க, அதை போட்டுக்குருவாங்க. ஆனால் அதே போல வெள்ளி ஆண்களுக்கு மோதிரம் மட்டும் போடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, மற்றபடி எந்த பயன்பாட்டுக்கும் என்ன செய்யக்கூடாது, வெள்ளியை பயன்படுத்தக்கூடாது மார்க்கத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப பாத்திரம் என்று வருகிற பொழுது பாத்திரம் என்று வருகிற பொழுது தங்கமோ வெள்ளியோ முழுமையான பாத்திரமாக இருந்தா பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை அந்த
ஒரு பாத்திரம், ஒரு இரும்போ அல்லது ஒரு அலுமினியத்திலோ, ஒரு செம்புலயோ ஒரு ஓட்டை இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். அத அடைப்பதற்கு தங்கத்தின் ஒரு துகளையோ அல்லது வெள்ளியின் ஒரு துகளையோ கூட நினைச்சு அடைக்கலாம். அதனால அந்த பாத்திரம் நமக்கு நினைச்சு அது ஹராமாக்காது. முழுமையான ஒரு தங்கம், ஒரு முழுமையான ஒரு வெள்ளி ஆன பாத்திரத்தை நினைச்சு கூட பயன்படுத்தக் கூடாது. மார்க்கத்தில் நமக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத வலியுறுத்தியே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது யார் ஒருவர் வெள்ளி பாத்திரத்தில் நீர் பருகிறாரோ, அவர் தங்களுடைய வயிற்றில் நரக நெருப்பைத்தான் என்ன செய்றாங்க? நிரப்பிக் கொண்டிருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாரு ஒருவர் வெள்ளி பாத்திரத்தில் நீர் பருகிறாரோ, அவருடைய வயிற்றில் அவர் நரக நெருப்பத்தை தான் நரக நெருப்பைத்தான் தான் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற புகாரில 5634 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது எல்லாமே ஹதீஸ பார்த்தீங்கன்னா, தங்கம் என்பது முழுமையாக நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. பாத்திரம். வெள்ளி பாத்திரம் தடுக்கப்பட்டிருக்குது. ஆனா, அதுல ஏதாவது சின்ன ஒரு இது இருந்தால், அத என்ன செஞ்சுக்கலாம்? அந்த ஓட்டையை அடைப்பதற்கு என்ன செய்யலாம்? மார்க்கத்துல அத அடைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஆ தங்கத்தையே, வெள்ளியே பயன்படுத்தலாங்கிறது மார்க்கத்துல அனுமதி. அதுக்கு ஒரு ஹதீஸ் எங்க வருது பாருங்க. புகாரில 3109 ஹதீஸ். புகாரில 109வது ஹதீஸ். அது என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாத்திரம் உடைந்து விட்டது. உடைந்த அந்த இடத்தில் வெள்ளியிலால் ஆன ஒரு வளையத்தை வைத்து பற்ற வைத்தார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஆசிம் என்பவர் இது கூறுறாரு. நான் அந்த பாத்திரத்தை பார்த்திருக்கின்றேன். இன்னும் அதுல குடித்திருக்கும் இருக்கு. அத நான் நினைச்சுக்கிறேன் குடித்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ நல்லா விளங்கிக்கோங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு குவாலை ஒரு இது என்ன செஞ்சிருச்சு? உடைஞ்சிருச்சு. உடனே அத நினைச்சாங்க அ வெள்ளியிலான ஒரு சின்ன ஒரு துகளு. சில்சிலத்தின் மின் ஃபில்லா. அதாவது வெள்ளியிலிருந்து ஒரு சின்ன துகள் எடுத்து என்ன செஞ்சாங்க? அந்த ஓட்டைய என்ன செஞ்சாங்க? அத அடைச்சாங்க. அந்த சஹாபி இத அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி சொல்றாரு, நான் என்ன செஞ்சேன்? அந்த பாத்திரத்தை நான் பார்த்தேன். அதுல தண்ணீர் ஊத்தி நான் குடித்திருக்கிறேன். அப்ப சின்ன ஒரு துகள் பட்ட அந்த பாத்திரத்த என்ன செய்யலாம்? அடைக்கப்பட்ட அந்த பாத்திரத்த பயன்படுத்தலாங்கிறது மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது. அடுத்த பாடம். காஃபிர்களுடைய பாத்திரங்களை பயன்படுத்துவது. பொதுவாக இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சொன்னா, நம்ம இருக்கக்கூடிய இடமே இன்னைக்கு எப்படி நம்மை சூழ்ந்த பல பன்முக மதங்களை பின்பற்றக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. முஸ்லிம் அல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்துவா இருக்கிறாங்க, கிறிஸ்தவராக இருக்கிறாங்க. அதே மாதிரி மஜூசிகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இவர்களும் நமக்கு நம்முடைய வீடுகள் அவங்க ஏதாவது ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு விழா அப்படிங்கும் பொழுது என்ன செய்வாங்க? அவங்களுடைய பாத்திரத்துல என்ன செய்வாங்க? உணவுகள் அவங்க வீட்டுல சமைக்கப்பட்ட சில உணவுகள் வந்து குடுப்பாங்க. அது இனிப்பாக இருக்கலாம் அல்லது நாம் மாமிசமா கூட இருக்கலாம். இதெல்லாம் அப்படி குடுக்கும்போது, இத வந்து நம்ம வந்து சாப்பிடலாமா? அவன் குடுக்க அந்த பாத்திரத்துல நம்ம சாப்பிடலாமா? அது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? என்று பார்த்தால், அதற்கு ஆதாரமா வரக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். புகாரில 5478 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் வேதம் வழங்கப் பெற்ற ஒரு சமுதாயத்தினுடைய நாட்டில் இருக்கிறோம். நாங்கள் வேதக்காரர்கள் வசிக்கின்ற பூமியில் இருக்கிறோம். நாங்கள் அவர்களின் பாத்திரங்களில் சாப்பிடலாமா? அப்படின்னு கேட்கிறாங்க. இது ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ். நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் எடுக்கிறோம். ஓகேவா? அவர்களுடைய பாத்திரத்தை நாங்கள் சாப்பிடலாம் என்று கேட்கும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அந்த செய்தியை சொல்லும் பொழுது, செல்லம் அந்த செய்தியை பற்றி சொல்லும் என்ன சொல்றாங்கன்னா, வேதக்காரர்கள் பற்றி நீர் கூறியதில் அவர்களின் பாத்திரங்கள் அல்லாத வேறு பாத்திரங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அவர்களுடைய பாத்திரங்களில் சாப்பிடாதீர்கள். ஒருவேளை நீங்கள் வேறு பாத்திரங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பாத்திரங்களை கழுவிடுங்கள். பிறகு அவற்றில் சாப்பிடுங்கள். அல்லாஹ்வின் பெயர் கூறி இப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இதுல 2 விஷயம் சொல்லப்படுது.
இணை வைக்கக்கூடிய இறை மறுப்பாளருடைய வேதக்காரருடைய அவர்கள் கொடுக்கக்கூடிய பாத்திரத்தில் நாம் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு வந்து ரசூலாட்ட கேள்வி கேட்கப்படும் பொழுது ரசூலா நினைச்சாங்க அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, ஒருவேளை நீ அவர்கள் கொடுக்க நேரத்தில் வேறொரு பாத்திரத்தை நீங்கள் பெற்றால் அந்த பாத்திரத்தை நீ நினைச்சாதீங்க, சாப்பிடாதீங்க. ஒருவேளை வேறு பாத்திரம் இல்லை என்றால் வேறு பாத்திரமே கிடையாது, அவங்க கொடுக்கிற பாத்திரத்தை நம்ம நினைச்சு நீ சாப்பிட்டு ஆகணும் ஒரு நிலை உங்களுக்கு வந்தால் நீங்க அந்த பாத்திரத்தை நினைச்சீங்க கழுவி அதை சாப்பிடுங்க. வகசிலுஹா வகுலு ஃபீஹா, அதை கழுவுங்க, பின்மணிச்சீங்க அதை சாப்பிடுங்க. ஒரு பாத்திரமே கிடைக்கல, பாத்திரமே கிடைக்காத பட்சத்துல அவருடைய பாத்திரத்தை நினைச்சுக்கலாம் கழுவி சாப்பிட்டுக்கலாம். ஏன் மார்க்கம் வந்து இப்படி இணை வைக்கக்கூடியவர்களுடைய பாத்திரத்தை வந்து பாத்திரத்துல சாப்பிடக்கூடாது, அப்படியே பாத்திரம் கிடைக்காவிட்டு அந்த பாத்திரம் தான் இருக்குது அதை கழுவி சாப்பிடுங்கன்னு ஏன் ரசூலா சொல்லணும்? அது காரணம் என்ன அப்படி சொன்னா, பொதுவாக வந்து இறை மறுப்பாளர் இணை வைக்கக்கூடியவங்க நீங்க பாத்துச்சுன்னா முஷிக்கு பாத்துச்சுன்னா சில உணவுகள் நமக்கு ஹராமான உணவுகள் அவங்க நினைச்சுவாங்க சாப்பிடுவாங்க. நமக்கு ஹராமாக்கப்பட்ட சில உணவு நினைச்சுவாங்க சாப்பிடுவாங்க. இந்த பன்றி போன்ற மாமிசம் நினைச்சுவாங்க சாப்பிடுவாங்க. சில வீடுகள்ல சுத்தம் இல்லாம இருப்பாங்க. விளங்குச்சு அவங்களுக்கு? அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாத சில மாமிசங்களை சாப்பிடுவாங்க. அந்த பாத்திரத்தை பயன்படுத்துவாங்க. சில நேரங்கள் அந்த பாத்திரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும், சுத்தம் செய்யாமல் இருந்திருக்கும். ஒரே ஒரு வாட்டி கழுவி நினைச்சிருப்பாங்க, இது பண்ணிருப்பாங்க. நாய் வளர்ப்பாங்க, நாய்களுக்கு என்ன செய்வாங்க, அந்த பாத்திரத்துல உணவு கொடுப்பாங்க. அது போல அந்த பன்றி போன்ற உயிரினங்கள்லாம் வளர்ப்பாங்க, அதுக்கு என்ன செய்வாங்க, இது மாதிரி செய்வாங்க. இப்படியான நிலைகள் இருக்கிறதுனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வரக்கூடிய பாத்திரத்தை நீங்க பயன்படுத்தாதீங்க. ஒருவேளை வேற பாத்திரமே இல்ல, அதான் இருக்குன்னா அதை கழுவி வச்சு என்ன செய்யுங்க, சாப்பிட்டுக் கொள்ளுங்க ரசூலா சொன்னாங்க. மார்க்கத்துல அனுமதி இருக்கு, மார்க்கத்துல இப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விளங்கிச்சா உங்களுக்கு? வேறு வழி இல்லை என்று வந்தால், இதான் இந்த பாத்திரம் தான் இருக்கு, இந்த பாத்திரம் சாப்பிட்டாகணும், அவங்க கொடுக்குற பாத்திரம் சாப்பிட்டாகணும் வந்தா அந்த பாத்திரத்தை என்ன செய்யுங்க, கழுவி சாப்பிடுங்கன்னு சொல்லுது இஸ்லாம். ரசூலா நமக்கு அப்படி அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படி சொன்னா, அந்த வீட்டில் உள்ள மக்கள் நமக்கு தெரியும். இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க, அவங்க வந்து நஜீஸான உணவு நிச்சய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி பன்றி, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்ல அறுக்கப்படாத பிராணிகளும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க சுத்தமாக இருப்பாங்க. நம்ம எப்படி சுத்தமா இருக்கோம் அது மாதிரி அவங்களும் சுத்தமா இருப்பாங்க. அவங்களுடைய வீடு சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த பாத்திரத்தை நம்ம என்ன செய்யலாம், நம்ம கண் கூட தெரியுது அவங்க வந்து என்ன செய்வாங்க, சுத்தமா தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கண் கூடாக தெரிந்தால் நம்ம என்ன செய்யலாம், அவங்க கொடுக்குற பாத்திரத்தை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அதுல எந்த தடையுமே கிடையாது மார்க்கத்துல. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு காலத்துல ஒரு பயணத்துல இருக்கும் பொழுது தண்ணீர் கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்கிட்ட தண்ணி இல்ல. அப்போ நீண்ட தூரத்துக்கு பயணிச்சுதான் பயணிச்சு தண்ணி எட்டு வரணும், அப்படியான ஒரு கட்டம் அது. அப்படி இருக்கும்போது சஹாபாக்கள் நபி தோழர் சில அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி அங்க இருந்து வர்றாங்க. ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணு தன்னுடைய தோல் பையில வந்து, அந்த காலத்து தோல் தானே, தோல் பையில தான் நினைச்சுவாங்க தண்ணி சேர்த்து வைப்பாங்க. அப்ப அந்த தோல் நினைச்சுற அந்த பெண்மணி தண்ணி எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த தோல் பையில தண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ போன நபித்தோட அந்த பெண்மணி பார்த்து கேட்கறாங்க, நீ தண்ணி எங்கிருந்து விட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு பல மைல் தூரம் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியா? அப்ப அந்த பெண்மணி அப்படியே அழைச்சிட்டு வர்றாங்க ரசூலாட்ட. ஏன்னா ரொம்ப தூரம் பயணிச்சு போகணுமே, ரசூலாவுக்கு தண்ணி கொடுக்கணும். அப்ப ரசூலா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த அந்த நபித்தோழர் அப்படியே அந்த பெண்ணை ரசூலாட்ட அழைச்சிட்டு வர்றாங்க. அந்த பெண்ணினுடைய தண்ணியை எடுத்து நினைச்சுறாங்க, தனக்கு தன் சஹாபாக்களுக்கு நினைச்சுறாங்க, அந்த தண்ணீரை கொடுக்குறாங்க. ரசூலாவுடைய கைப்பட்ட எனது பரக்கத், அதனால அந்த அடிப்படையில் நினைச்சுறாங்க ரசூலாவுடைய கையில வாங்கி சஹாபாக்களுக்கு தண்ணீர் கொடுக்குறாங்க. அவங்களோட அந்த தோல் பையில நிறைச்சுக்கிறாங்க. அந்த பெண்மணி எப்படி தண்ணி கொண்டு அதே தண்ணி அந்த பெண்ணுடைய பையில என்ன செய்து இருக்குது, குறையல. இது பரக்கத்து. இந்த செய்தியில இது ஒரு செய்தியாக நம்ம தெரிஞ்சுக்க வேணுங்கிறதுக்காண்டி சொல்றேன். அப்போ இப்ப அந்த பெண்மணி ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க. இது வந்து புகாரில வந்து 344வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேவா? அப்ப இந்த பெண்மணி வந்து முஷ்ரிக்கா இருக்கிறாங்க. முஷ்ரிக்கா இருந்த முஷ்ரிக்கா இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த பாத்திரத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிற அனுமதியும் கிடையாது. பயன்படுத்தலாம். அந்த பெண்மணி கொண்டு வந்த தோல் பையில இருந்து ரசூலா தண்ணீர் எடுத்து தன் சஹாபாக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தெரியும் நமக்கு அவங்கள பார்த்தா சுத்தமா இருக்குது. இது சுத்தமா அது தெரிஞ்சுதான் பாக்குறோம். அதே நேரத்துல அவங்க வீடுகள்ல சமைக்கக்கூடிய உணவுகள், அந்த உணவு பாத்திரத்துல கொடுத்துறாங்களா, அவங்களும் அந்த வீட்டு ஆளுகளும் நமக்கு சுத்தமாக இருந்தா நம்ம என்ன செய்யலாம், அந்த பாத்திரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா அது ஒரு வகையான மனசங்கடத்தை ஏற்படுத்திடும். ஏன்னா
அவங்க ஒரு பாத்திரத்தை கொண்டு நம்ம சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா, நம்ம அந்த நேரத்துல இருங்க, நான் இன்னொரு பாத்திரம் 2 பாத்திரம் தாங்க, அப்படி வாங்கிட்டு போனா சிறந்ததுதான். ஆனா, அந்த பாத்திரம் அந்த பாத்திரத்த கொஞ்சம் கழுவிட்டு வாங்க. அந்த கழுவி அது சாப்பாடு வச்சுட்டாங்க. ஏற்கனவே கழுவி வச்சிருப்பாங்க. நம்ம திரும்ப ஒரு முறை என்ன செய்யக்கூடாது. கழுவி அந்த பாத்திரத்த எடுத்து வாங்கன்னு சொன்னா, அது அவங்களுக்கு ஒரு மனசங்கடத்த ஏற்படுத்திரும். உண்மையில அதான். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சாப்பாடு குடுக்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஒரு பாத்திரத்துல சாப்பாடு குடுக்குறாங்க. அந்த பாத்திரத்தோட வாங்குறது தப்பு கிடையாது. வாங்கிட்டான்னா அவங்களுக்கு மனசுல எந்த ஒரு இது இருக்காது. ஒருவேளை நம்ம என்ன செய்றோம், அ வேற ஒரு பாத்திரத்துக்கு இந்த பாத்திரத்துல குடுங்க அப்படின்னு குடுத்தா, அங்க ஒரு வகையான மனசங்கடத்த அதுவரைக்கும் ஒண்ணு மண்ணா பழகியிருப்பீங்க நீங்க. அப்படி செய்யும்போது, என்னடா இது இப்படி செய்றாங்களே! நம்ம பாத்திரத்துல போய் சாப்பிட மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு மனசங்கடத்த ஏற்படுத்திரும். அதைத்தான் ரசூலா சொல்றாங்க, அடிப்படையில் அவர்கள் எப்படி என்பதை நீங்க தெரிந்து கொண்டால் பிரச்சனை கிடையாது. உண்மையிலே சுத்தமா தான் இருப்பாங்க. இந்த மாதிரியான நமக்கு ஹராமாக்கப்பட்ட உணவு சாப்பிட மாட்டாங்க. அவங்க சுத்தமா தான் இருப்பாங்கன்னு நெனைச்சாங்கன்னா, அந்த பாத்திரத்த நீங்க நெனைச்சலாம் சாப்பிடலாம். வேறு 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 பாத்திரம் இருந்தா வேறு பாத்திரத்த போட்டு சாப்பிடலாம். ஒரு பாத்திரம் இல்ல அப்படி நிர்பந்தம் வந்தா, அதே பாத்திரத்த நீங்க சாப்பிடுறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குது. அவங்க வீட்லயும் கொஞ்சம் சுத்தமா இருந்தாங்கன்னா, அது பிரச்சனை கிடையாது. என்ன செய்யலாம்? மார்க்கம் நமக்கு அனுமதி என்ன செய்யுது? இருக்குங்கிறத அதுக்கு தான் அந்த வலியுறுத்தப்பட்ட ஹதீஸ் தான் அந்த ஹதீஸ். நான் படிச்சேன் இல்லையா? ஒரு பெண்மணி கொண்டு வந்த தண்ணீர் பையில ரசூலா நெனச்சுக்கிறாங்க, தனக்கும் தன் சஹாபாக்களுக்கும் குடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாவே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ நான் முஸ்லிம் வீட்டுகளுக்கு போய் நெனச்சுக்கிறாங்க சாப்ட்டுருக்கிறாங்க. அவங்க பாத்திரத்த பயன்படுத்தி இருக்கிறாங்க. ரசூலாவுக்கு தெரியும். அவங்க எப்படி என்னங்கிறது தெரியும். அதனால போய் நெனச்சுக்கிறாங்க சாப்பிட்டுருக்கிறாங்கிறது நமக்கு ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு ஆ யூத சிறுவனுடைய வீட்டுக்கு நெனச்சிருக்காங்க ரசூலா சாப்பிட போயிருக்கிறாங்க. கோதுமை, ரொட்டி போன்ற ஆ சாப்பாட்ட அவங்க ரசூலாவுக்கு விருந்து வச்சிருக்கிறாங்க. அந்த விருந்த ரசூலா வச்சுக்கிறாங்க, சாப்பிட்டுருக்கிறாங்க. அப்ப இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆ சாப்பிடலாம். அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க? சுத்தமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அவங்க எதுலயும் என்ன செய்ய மாட்டாங்க. நமக்கு தடை செய்யப்பட்ட அந்த உணவு சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னா பிரச்சனை கிடையாதுங்கிறதுல மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து என்ன அப்படி சொன்னா, பொதுவாக வந்து நம்ம காலத்துல இது கிடையாது. ஆனா சஹாபாக்கள் ரசூலுல்லாவுடைய காலத்துல இருந்துச்சு அது. என்ன பழக்கம்னா, அதாவது இறந்து போன அந்த பிராணிகளுடைய தோள்களில செய்யப்பட்ட சில பாத்திரங்கள் அல்லது செய்யப்பட்ட சில பொருட்கள். அந்த பாத்திரம் அதாவது நம்ம காலத்துல அப்படியானது கிடையாது. நம்ம காலத்து இப்ப எல்லாம் மாறிட்டு இன்னைக்கு அலுமினியம், செம்பு, இரும்பு இதெல்லாம் நம்ம காலத்துக்கு இப்படி மாறிடுச்சு. அதனால நம்ம காலத்துல இது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் அன்றைய காலத்துல தோலினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருந்துச்சு. அந்த பாத்திரம் வந்து நமக்கு ஹலாலா, ஹலால் இல்லையா? ஒருவேளை நாம் சில இடங்களுக்கு போவோம். அங்க போன இப்ப இந்த மக்கா போன்ற நாடுகளுக்கு நீங்க போனீங்கன்னா, அங்க பார்க்கலாம் இத. இந்த மாரி அத வச்சிருப்பாங்க. இன்னைக்கும் வச்சிருக்காங்க சில கடைகள்ல. இந்த உம்ரா, ஹஜ் பண்ண போவோம்ன்னு வச்சுக்கோங்க பார்ப்பாங்க. விருப்பப்படுறவங்க அத வாங்கிட்டு வருவாங்க. நம்ம நாட்டுல அது இருக்கான்னு சொல்ல முடியாது. நாம இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனா ரசூலுல்லாவுடைய காலத்துல இது என்ன செய்யப்பட்டிருக்குது? தோல். இறந்து போன பிராணிகளினுடைய தோல்ல என்ன செய்வாங்க? பாத்திரங்கள் எடுப்பாங்க. அந்த பாத்திரம் வந்து நமக்கு அனுமதியா? அனுமதி இல்லையா? அப்படி சொன்னா, அதுக்குமே ஒரு 2 நிபந்தனை வைக்கிறாங்க. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த தோலையும் பதனிடப்பட்டால் அது தூய்மையாகி விடும் என்றாங்க. ஸல்லல்லாஹு எந்த தோலும் அது பதனிடப்பட்டால் அது என்னது? அது தூய்மையானது தான். இது வந்து சுனன் திர்மிதில வந்து 1650 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறந்து போன பிராணிகளினுடைய தோல் இருக்கா இல்லையா? அந்த தோல வந்து நம்ம பதனிடப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தூய்மை தான். அது அப்படியே தூய்மையாகி விடும் அது. சுனன் திர்மிதில வந்து 1650 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் வருது. 1728 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த தோலினால் பதனிடப்பட்ட இந்த பாத்திரம் நமக்கு வந்து கூடுமா? கூடும். அதுக்கு ஒரு ஷர்த் வைக்கிறாங்க. என்ன? உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணிகள். உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணிகளுடைய தோல்களை எடுத்து, அதை பாத்திரமாக பயன்படுத்துவது, அது பதனிடப்பட்டு, அது பாத்திரமாக பயன்படுத்தப்படுவது மார்க்கத்துல அனுமதி. எதெல்லாம் உண்பதற்கு அனுமதிக்கப்படலையோ, எதெல்லாம் உண்பதற்கு அனுமதிக்கப்படலையோ, அந்த தோலை பதனிடப்பட்டு, அத என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. அது மார்க்கத்துல தடை அது.
விளங்கிச்சா? உதாரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்துல நிக்கிறாங்க. ஒரு ஆட்டை கடந்து போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தன்னுடைய மக்கள்கிட்ட சொல்றாங்க, ஹல் அஹதுக்கும் இஹாபஹா. அப்போ ரசூல் சொல்றாங்கல்ல, நீங்கள் இதனுடைய தோலை எடுத்து பதனிட்டு அதன் மூலம் பயன்பெற்றுக் கொள்ளலாமே என்று கேட்கிறாங்க. நீங்க என்ன செய்யலாம்? ஃபன்தஅவ்தும் பிஹி, அதன் மூலம் நீங்க என்ன செய்யலாமே பயன்பெற்றுக் கொள்ளலாமே என்று கேட்கும் பொழுது, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னஹா மைத்தா, அது செத்து போச்சே ரசூலுல்லாஹ், அது இறந்துருச்சே, இறந்து போனதை எப்படி நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அப்ப ரசூலுல்லாஹ் ஃபகால இன்னமா ஹர்ம அக்லுஹா, அது நல்லபட ரசூல் அது உண்பதுதான் உங்களுக்கு தடையை தவிர அதனுடைய தோல் நமக்கு நினைச்சிருக்கிறது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தோல் அந்த காலத்துல தோல் தான் ஒரு வீட்டுல ஒரு பாத்திரமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. பல நாள் தண்ணீரை சேமிக்கக்கூடிய ஒரு பாத்திரமே அவங்க அந்த தோல் தான். இறந்து போன பிராணிகளுடைய இந்த கால்நடை ஆடு மாடு ஒட்டகம் அதனுடைய தோல் நினைச்சுவாங்க சுத்தப்படுத்தி அதை நினைச்சுவாங்க தண்ணீர் கேந்திரமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம காலத்துல இன்னைக்கு பாத்திரங்கள் வந்துருச்சு. அப்ப அந்த காலத்துல இதுதான் என்ன செய்யப்பட்டிருக்குது, பாத்திரமா பயன்படுத்தப்பட்டதுனால இது நமக்கு அனுமதி. நீங்க வெளிநாடு வந்து மக்கா போன்ற மதினா போன்ற நகரத்துக்கு நீ போனீங்கன்னா இதை பார்க்கலாம். அப்போ உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட உயிரினங்களுடைய தோலை எடுத்து பதனிடப்பட்டு அதை பாத்திரமாக பயன்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதி. எதை உண்பதற்கு அனுமதிக்கப்படலையோ அதை பதனிடப்பட்டு தூய்மையாக்க அது ஒருவேளை நீங்க தூய்மையாக்கி அதை கொண்டு வந்தாலுமே அது என்ன செய்ய சுத்தமும் ஆகாது. மார்க்கத்துல கிடையாது, நமக்கு அனுமதியும் கிடையாது என்பது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? பொதுவாக வந்து இது அப்ப இது பாத்திரம் சம்பந்தப்பட்ட பாடம். ஓகேவா? அப்போ இந்த உண்பதற்கு தடை செய்யப்பட்ட இந்த 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அப்ப இந்த உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட இந்த உயிரினங்களுடைய தோலை எடுத்து அதை நம்ம என்ன செய்யலாம், பாத்திரமாக பயன்படுத்தலாம். உண்பதற்கு தடை செய்யப்பட்ட பிராணிகளை கொண்டு என்ன செய்யக்கூடாது, அந்த தோலை முடிச்சு பயன்படுத்த கூடாது. காரணம் என்ன அப்படி சொன்னா, அது உண்மையிலேயே மார்க் நமக்கு என்ன செய்யல, அனுமதிக்கல. இன்றைய காலத்துல சில சட்ட விரோதமான செயலுமா தான் இருக்குது. சிங்கம், புலி, கரடி, மானு இது போன்ற உயிரினங்களை தான் உண்பதற்கு தடை. மானு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாம். ஆனால் இது போன்ற விஷயங்களுடைய தோல் இன்னைக்கு எடுக்கிறதுங்கிறது சட்ட விரோதத்துக்கு மாற்றமானது. அதனால என்ன செய்யக்கூடாது, இதை நம்ம பயன்படுத்த கூடாது. அதனால மார்க்கம் எது நமக்கு அனுமதிச்சிருக்கிறதோ அந்த அடிப்படையில் பாத்திரத்தை மன்னிச்சிடும் பயன்படுத்தும். அப்ப தங்கம் வெள்ளி பாத்திரம் பயன்படுத்தக்கூடாது. அதே போல உண்பதற்கு தடை செய்யப்பட்ட விலங்கினங்களுடைய தோள்களால் செய்யப்படைய பாத்திரத்தை பயன்படுத்த கூடாது. காப்பீர்கள் அதாவது இறை மறுப்பாளருடைய பாத்திரத்தை அப்படியே நினைச்சு பயன்படுத்தக்கூடாது. அவருடைய உண்மைத்தன்மை தெரியாம நம்ம நினைச்சக்கூடாது. அந்த பாத்திரங்களை பயன்படுத்துவதோ அதுல பருகுவதோ உண்பதோ நமக்கு நினைச்சு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய வகுப்பாக நமக்கு நினைச்சு வந்துகிட்டு இருக்கிறோம். தங்கத்தை பத்தி இன்னும் சில விஷயங்கள் நமக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஓகேவா? இன்றைய வகுப்பால தான் என்னுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த நோட்ல வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது நினைச்சீங்க இன்ஷா அல்லாஹ் கேள்விகளை கேட்கலாம். இன்னைக்கு டைம் அதிகமாயிருச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.